தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் யாரும் எதிர்பாராத ஒரு புதிய அரசியல் திருப்பம் அரங்கேற தொடங்கியிருக்கு. அது என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் மற்றும் ராகுல் காந்தியின் காங்கிரஸ் கட்சி இடையே ரகசிய பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்ததாக தகவல் கசிஞ்சிருக்கு. அதனை உறுதிப்படுத்தும் வகையில தான் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளின் அண்மை கால செயல்பாடுகள் இருந்துச்சு. ஜனநாயகனுக்காக ராகுல் காந்தி குரல் எடுத்ததால இது நிஜமோ என்ற கேள்விகளும் வலுத்துட்டு தான் இருக்கு. இதனால தமிழக அரசியல்ல ஏற்பட போகும் மிகப்பெரிய குழப்பம் பற்றி தற்பொழுது பார்த்துட்டு தான் இருக்கோம். திமுகவில் எல்லாருமே விஜய் பாஜகவுடன் சேருவாங்க, அதிமுகவுடன் கூட்டணி வைப்பாங்க, பாஜக டீம் என்று விஜய் கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆனா விஜய் சத்தமே இல்லாம திமுக கூட்டணி என்ற ஆலமரத்திற்கே குறிவைத்து கிளைகளை ஒவ்வொன்றாக வெட்டுவதாக தெரிகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ற ஆணிவேரையை விஜய் வெட்டுவதற்கு தயாராகுவதாக அரசியல் நிபுணர்கள் கருத்தும் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி நடந்தால் திமுக கூட்டணியில விழுந்த பெரிய விரிசலாக பார்க்கப்படும். ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கடந்த 2004ஆம் ஆண்டுல தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து தான் நடந்துட்டு இருக்கு. இதற்கிடையே 2014ஆம் ஆண்டு மட்டுமே கூட்டணி அமையாமல் இருந்திருக்கு. மற்றபடி தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து தான் இருந்துச்சு. குறிப்பாக சொல்ல போனால் கடந்த 8 தேர்தல்களாக திமுகவுடன் கைகோர்த்து வந்த காங்கிரஸ் இப்பதான் ஆட்சியில பங்கு என்ற கோரிக்கையை காங்கிரஸ் முன் வச்சுட்டு வராங்க. இதற்கு திமுக தலைமை பிடி கொடுக்க மறுத்துட்டும் இருக்காங்க. திமுக நிர்வாகிகளை பொறுத்தவரையில தங்களுடைய பலத்துல தான் காங்கிரஸ் எம்பி எம்எல்ஏக்களை ஜெயிக்கிறது என்று அவர்களுக்கு சுத்தமாக தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லைன்னு பலமாக நம்பிட்டு தான் இருக்காங்க. இதனால திமுக நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியின் இந்த கோரிக்கையை கடுமையாக எதிர்த்துட்டு இருக்காங்க. இதற்கு காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, கார்த்திக் சிதம்பரம், வேலுசாமி, பிரவீன் காந்தி என தமிழக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் எதிர்வினையும் ஆற்றிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சியை பொறுத்தவரையில திமுகவுடன் இருந்தால் திமுகவின் கிளைக்கழகம் போலவே காங்கிரஸ் கட்சியை பார்ப்பார்கள் என்றும் இது காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு நல்லதல்ல என்றும் நினைச்சிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில் பங்கு தர மறுப்பதால பி பிளானாக தாவேகாவை காங்கிரஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி விஜய் இடையிலான நட்பு மற்றும் சமீபத்திய தொலைபேசி உரையாடல்கள் இந்த கூட்டணிக்கு அஸ்திவாரமாகவும் அமைந்ததாக சொல்லப்படுது. இந்த கூட்டணி அமைந்தால் 3 முக்கிய மாற்றங்கள் ஏற்படும். விஜய்க்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் ரசிகர் பட்டாளம் காங்கிரசின் பாரம்பரிய வாக்கு வங்கியுடன் இணையும் போது அது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவ அரசியலுக்கும் மிகப்பெரிய சவாலாக அமையும் என்று சொல்லப்படுது. அதே போலதான் திமுகவை நோக்கி இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மற்றும் தலித் வாக்குகள் தாவேகா காங்கிரஸ் என்ற மதச்சார்பற்ற புதிய கூட்டணிக்கு திரும்பும் அபாயம் இருக்கு. 2026 தேர்தல்ல கேரளா மற்றும் தமிழ்நாடு இவங்க 2 மாநிலங்களையும் இருந்துதான் காங்கிரஸ் கரத்தை வலுப்படுத்த விஜயின் ஸ்மார்ட் பவர் உதவும் என டெல்லி மேலிடம் கணக்கு போடுவதாக சொல்லப்பட்டு இருக்கு. இது தொடர்பாக அரசியல் நோக்கர்களின் கூற்றுப்படி பார்த்தோம்னா இந்த கூட்டணி அமைந்தால் அது 1996இல் மூப்பனார் ரஜினி ஏற்படுத்திய தாக்கத்தை விட பெரிதாக இருக்கும். ஆனா விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக காங்கிரஸ் ஏற்குமா இல்லனா ஆட்சியில சம பங்கு கிடைக்குமா என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலாக இருந்துட்டு இருக்கு. தற்போது வரை இரு தரப்பும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காவிட்டாலும் கூட ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய மதச்சார்பற்ற சக்திகள் என்ற தாவேகாவின் சமீபத்திய கருத்துக்கள் காங்கிரஸை நோக்கி கைகாட்டும்னு சொல்லப்படுது. ஜனநாயகனுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி குரல் கொடுத்திருப்பதன் மூலமாக தான் திமுகவுடன் ஒன்று பேரம் பேச தாவேகாவை பயன்படுத்தலான்னு இல்லைனா விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி சேரலான்னு தகவல் பரவிட்டு தான் இருக்கு. இது இரண்டுமே திமுகவிற்கு நல்லது இல்லைனாலும் கூட வலுவான கூட்டணி எப்போது உடையும் என்று காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதிமுக மற்றும் பாஜக அப்படி உடைந்தால் அது திமுகவிற்கு பெரிய பாதிப்பாகும் என்கின்றார்கள் அரசியல் நிபுணர்கள். இதுபோன்று அரசியல் நிகழ்வுகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.